Vanakkam and welcome back to the Night's Watch, brought to you by the all-new Tata Altroz, designed to turn heads, crafted to make you feel special. Travel partner Thomas Cook. Nejamave feel special now. What a day. What a famous draw, P-Dog. Extraordinary comeback by the Indian team. யாருமே எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஃபினாலேல ஒரு சண்டை, அதாவது ஒரு படம்னா ரெண்டு ரெண்டு ஃபைட்டு, ரெண்டு டூயட் சாங்கு, ஒரு ஐட்டம் சாங்கு அப்படிங்கிற ஓடணுங்கிற மாதிரி கடைசியில ஒரு குதூகலமா தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 15 ஓவர் வரைக்கும் ஆடி இருக்கணும் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சான்ஸ் தழுவ விட்டாங்க. பட் நெவர்தலெஸ் இன் த ஹண்ட் 3-1 உன்னோட சீரீஸ் ப்ரெடிக்ஷன் இருந்தது. 2-1 இந்தியா குட் ஸ்கொயர் இட் ஆஃப் அட் த ஓவல். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் டெஸ்ட் மேட்ச்? இந்தியா கரெக்டான காம்பினேஷன் அடிந்தா இந்தியா ஷுட் ஹவ் பீன் 3-0 அப் நவ். என் ப்ரெடிக்ஷன் மண்ணக்கவின்னு போயிருக்கோம். தட் இஸ் த பாட்டம் லைனு. நான் இன்னொன்னு என்ன பண்ணியிருப்பேன், நீங்க 15 ஓவர் ஆடணுன்றீங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன், 8 ஓவர் ஆடிட்டு 6 ஓவர்ல 100 ரன் அடிடான்னு சொல்லிட்டு அவனை உள்ள போட்டிருப்பேன் நான். ஐ வுட் ஹவ் டன் தட் இரிட்டேஷன், ஆஃப் கிவன் தட் இரிட்டேஷன் டு தம். ஆல்ரெடி வெந்து வேம்பா போய் இது எப்படின்னா, உங்களுக்கு நேத்து 1 for 2 லஞ்சும் போது 310 ரன் பிஹைண்ட் 5 செஷன் இருக்கு. அங்கிருந்து கடைசியில செஷன்ல முடிச்சுக்கலாமாரங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, நான் அடுத்த லெவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அவனுக்கு கொடுத்துருப்பேன். டிக்ளேர் பண்ணி 6 ஓவர்ல 100 ரன் அடின்னு சொல்லிட்டு போலிங் போட்டிருப்பான். 6 ஓவர் அவனோட 8 ஓவர் ஆடி 150 ரன் எல்லாரையும் உள்ள வச்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த டெஸ்ட் மேட்ச்ல நிறைய விஷயங்கள் நம்ம அட்ரஸ் பண்ணோம் பீடாக். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றேன். ஜோ ரூட்டோட ஹிமாலய சாதனை, ஓகே. பென் ஸ்டோக்ஸோட டெஸ்ட் மேட்ச் டு ரிமெம்பர். Washington Sundar's first 100, Ravindra Jadeja's 100 in England, Shubman Gill's fabulous rear guard second innings knock. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி பென் ஸ்டோக்ஸும் இங்கிலாண்டும் பண்ணது அபத்தமான விஷயம் இல்ல. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு போது கிரிமினல் விஷயம் எல்லாம் அவங்க பண்ணது கடைசியில. ஏன்டா கிராலி, ஒன்னு கேக்குறேன், இந்த டெஸ்ட் சீரீஸ் முழுக்க ஆடி இருக்க, ஒரு 100 வரல. 100ங்கிறத தள்ளி எட்டி நின்று தான் பாத்துட்டு இருக்க. நீ செம்ம பிளேயர் ஒத்துக்கிறேன். கூச்சப்படாம நீ அவனை பார்த்து கேட்கிற, உனக்கு மைல் ஸ்டோன் தான் இம்பார்ட்டன்ட். நீ 89 ரன் ஆடி இருக்க, 2 நாள் பேட்டிங் ஆடி டெஸ்ட் மேட்சை டிரா பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேமஸ் வின். வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் என்ன சும்மா ஆடி டிரா பண்ணிருக்காங்க மேட்ச். அவங்க ஆடினதுக்கான ஊதியம் அடிக்க வேண்டிய 100. அவங்க 100க்கு போய் கேட்கற, உனக்கு அந்த மைல் ஸ்டோன் இம்பார்ட்டன்ட். நீயா இருந்தா அக்கில் பேட்டை மடிச்சுன்னு உள்ள கிளம்பி போயிருப்பியா? அடுத்து பென் ஸ்டோக்ஸ் சரியான டெஸ்ட் மேட்ச். நான் எப்போதுமே பென் ஸ்டோக்ஸை மட்டும் கேட்கறாங்கிறாங்க. எல்லாரும் பீரிக்கின்னு வராங்க. என்ன பீரிக்கின்னு வராங்கன்னா, பாத்தியா எப்படி ஆடினான் தலைவன் அப்படின்னு. 7 வருஷத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஆளு, 2 வருஷத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 100. எப்படி கடார் முடார்னு மில்லியனர் மாதிரி சுத்தி அவுட் ஆயிருந்தாரு மிட் ஆஃப்ல. டெஸ்ட் மேட்ச் இந்தியா கடும் பிரஷர் போடுறாங்கன்னு தலையை தொங்க போட்டு ஆடினதுக்காக கிரிக்கெட் கடவுள் கொடுத்த ஊதியம் இந்த 100, இந்த 5 விக்கெட் ஹாலும் எல்லாம் அவுட் ஸ்டாண்டிங்கா போயிட்டு இருக்கிற நிலைமையில கடைசியில அவர் கேட்கிறாரு, பென் ஸ்டோக்ஸ் 89 பேட்டிங் கை கொடுக்குறாரு. கை கொடுக்கலன்னா ஹாரி புருக்கு தான் போடுவான். அவன் அடிச்சு 100 அடிக்கணுமா? அவன் அடிக்கணும், நீ போடு. 15 ஓவர் ஆடி இருக்கணும். புரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு. உன்னோட தாட் என்ன மச்சி? இதெல்லாம் அதெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல? இல்ல, இதுல ஒரு போலிங் அட்டாக் வச்சிருந்தீங்க. சோப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு ஒரு போலரு. சோப்ரா இல்லையா, ஜோஃப்ரா? இல்ல, நான் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். சோப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு ஒரு போலர் வச்சிருந்தீங்க. பிரிஸ் வோக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருந்தீங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு டிஎன் ஃபாசன் அப்படின்னு ஒரு லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரை வச்சுன்னு முதுகு ஒடிய முதுகு முட்டிக்கு வர்ற அளவுக்கு போட்டு உங்களால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்க கை கொடுத்து மைல் ஸ்டோன் வேணுமா அப்படின்னு நீங்க பாப்பீங்க. ஏண்டா, உங்களுக்கு எல்லாம் மைல் ஸ்டோன் நீங்க வாழ்க்கையில பாத்துருக்கீங்களாடா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் honestly speaking, இந்த பாருங்க, ஸ்பிரிட் ஆஃப் த கேம் இஸ் a spirit of the game. I'm a biggest fan of Ben Stokes. அவரோட ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு கிரிக்கெட்டர்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க சொல்ற மாதிரி கிராலின்னு நான் ரொம்ப ஐயா ரேட் பண்ணுவேன். ஒன்னால விக்கெட் எடுக்க முடியலன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ஆப்போசிஷன் கிட்ட நீ காட்டாத. ரூலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோ. ஒன்லி போத் த டீம்ஸ் அக்ரி டு கால் இட் ஆஃப் when the time has come. You can call the game off. You cannot come and force anyone to do that. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நான் திருப்பி சொல்றேன், had India played the correct combination, had India stick on to the right strategies, by this time நான் சொன்ன prediction 3-1 மண்ணக்கவி இந்தியா would have been 3-0. I am telling you again. அதுல சந்தேகமே இல்லை. நேத்து கூட நான் என்னோட டே 4 எண்ட் ரிவ்யூல, ஹிந்தி ரிவ்யூலையும் சொல்லியிருந்தேன், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல.
இந்தியா வந்து எல்லா டெஸ்ட் மேட்சும் இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுத்துட்டு போய் எல்லா டெஸ்ட் மேட்சும் ஜெயிக்க வேண்டிய நிலைமையில இருந்திருக்காங்க. ஒரே இடத்துல தான் கோட் அவுட் இருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறது இந்தியாவுக்கு பெரிய முதுகெலும்பான ஒரு விஷயம். இப்படி ஆடும்போது விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தே ஆகணும். டெஃபினட்டா அப்ரோச் டிஃபென்சிவா இருந்திருக்கு. அந்த டிஃபென்சிவ் அப்ரோச்சை மாத்தி ஓவர்ல இறங்கணும். பட் ஆனா அகேன்ஸ்ட் ஆல் செட் அண்ட் டன் ஓவர்ல பால் திரும்புமா நீ சொல்ற மாதிரி தெரியாது. பட் ஹேவிங் செட் ஆல் தட் அண்ட் டன் மான்செஸ்டர் விக்கெட்டே கடும் ஸ்லோ ஆயிடுச்சு. எண்டெல்லாம் வந்து திரும்பி நின்று ஃபிளிக் ஆடுறாங்க, அந்த அளவுக்கு ஸ்லோ ஆயிடுச்சு விக்கெட். பட் கொஞ்சம் பின்னாடில இருந்து வரலாம் பீடா. நம்ம இந்த மொத்த டெஸ்ட் மேட்சுமே ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஃபேபுலஸ் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து. ரிஷப் பண்டோட ஃபிராக்சருக்கு அப்புறமா வந்து இந்தியா கொஞ்சம் பின்ன தள்ளப்பட்டாங்க. பட் நெவர் தெல்லஸ் ஜோ ரூட்டோட இமாலய சாதனையில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் த வேர்ல்ட். ஜோ ரூட் இஸ் ஆன் அ பெடஸ்டல் ஆஃப் ஹிஸ் ஓன். இப்ப அந்த ஸ்டார்ட் வெளியில வரும். சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு 2000 சொச்சம் தான் பின்னாடி இருக்காரு. குட் 4-5 years ahead of him. ஜோ ரூட்டோட இந்த சாதனையை பத்தி நீ என்ன நினைக்கிற? Do you think he has it in him to go the distance to beat Sachin Tendulkar? ஒரு சில சமயம் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த வியான் மல்டர் நாங்க தூக்கி வளர்த்த பையன் இருந்தாலும் லாராவோட ரெக்கார்டை சரி உடைக்கட்டும் ஒரு வருத்தம். ஏன்னா லாராவோட மிகப்பெரிய ஃபேனு. என் பையனுக்கு நான் சச்சின் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். அதனால சச்சினோட ரெக்கார்டு உடையவே கூடாதுன்னு ஆசைப்படுவேன். ஆனா the way Root is going, the way he has played, he has been consistent over a period of time. He deserved to break that record. Records are meant to be broken என்ன பொறுத்த வரைக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி அடிச்சுனே அவர் இருக்காரு. அந்த கன்சிஸ்டன்சி ஹோம் அண்ட் அவே ஹஸ் பீன் அப்சல்யூட்லி ஃபினாமினல். டெஃபினட்டா இந்த ஒரு 3 வருஷத்துல இன்னும் வயசும் இருக்கு. கண்டிப்பா அவர் உடைச்சிருவார் ரெக்கார்டை. ஒரே நாக்ல ராகுல் டிராவிட், கேலிஸ் அண்ட் பாண்டிங் 3 பேரையும் தாண்டி இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் மட்டுமே பாக்கி. ஜோ ரூட் இந்த ரெக்கார்டை சச்சின் டெண்டுல்கரை தாண்டி மேல போவாரா அப்படிங்கறத நீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அதாவது அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்த பீடா 2012 இருந்து 2020 வரைக்கும் ரெக்கார்டு போட்டிருக்கு. என்ன பண்ணியா எப்படியா நீ இவ்வளவு கன்சிஸ்டன்ட் ஆனன்னு கேட்டதுக்கே சொல்லியிருக்காரு, நான் வந்து கொரோனா பிரேக்ல வந்து ஃபுல்லாவே என்னோட பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் பார்த்துனே இருந்தேன். எப்படி ஃபர்ஸ்ட் 10 ரன்ல அவுட் ஆறேன், அடுத்த 20 ரன்ல எப்படி அவுட் ஆறேன் அப்படின்னு முதல்ல 2020 வரைக்கும் டெக்னிக்கை மட்டுமே பத்தி யோசிச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறமா ஃபுல்லாவே என்னோட ரிஸ்கை எப்படி மிட்டிகேட் பண்ணலாங்கிறத மட்டுமே தான் யோசிச்சிருந்தேன். ஹிட் அண்ட் நெயில் ஆன் த ஹெட். ஆக்சுவலா வந்து எப்பயாவது நம்ம அவுட் ஆறோம்னா பேட்ஸ்மேன் எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா, இந்த டெக்னிக் சரியில்லை, கால் முன்னாடி நகரல, தலை முன்னாடி குனியல, பின் கால் நகருது. அஃப்கோர்ஸ் நோ அஃபென்ஸ் டு எனிபடி. நீ கூட நிறைய அக்ராஸ் பேக் அண்ட் அக்ராஸ் மூவ்மெண்ட்லாம் சொல்லுவேன். எனக்கு ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் டெக்னிக்கல் இன்புட்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் ஹை ரிகார்ட்ஸ் இருக்கு. பட் பேட்டிங் இஸ் எவ்ரிதிங் பட் டெக்னிக்கல். ஏன்னா ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெக்னிக்கல் இன்புட்ஸை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா கால் கை நகராது, பால் க்ளோஸா பார்க்க மாட்டேன். உன்னோட ரிஸ்க் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சு ஆடுறது தான் மெயினுங்கிறது ஜோ ரூட் வாயிலிருந்தே வந்திருக்கு. நெவர்தெலஸ் லெட்ஸ் மூவ் ஆன். ஒரு கடைசியில வந்து அந்த ஒரு சவர் இன்சிடென்ட்ல முடிஞ்சிருக்க வேணாம். பட் வாட் அ டெஸ்ட் மேட்ச் பென் ஸ்டோக்ஸ் ஹேட். நம்ம பீடாக் நம்ம வந்து பென் ஸ்டோக்ஸை பத்தி முன்னாடியே பேசியிருந்தோம், ரன் வரல, விக்கெட் இல்லைன்னு. பட் கடைசி 2 வருஷமா ஒரு போலிங் போடல. அவரோட அந்த போலிங் ஃபார்ம் அவரோட பேட்டிங் ஹெல்ப் பண்ணுதா, இல்ல அவரோட பேட்டிங் அப்ரோச் அவருக்கு இந்த ரன்ஸ் கொடுக்குதா? நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு இஸ் போலிங் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் இஸ் பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த டெஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பழைய பென் ஸ்டோக்ஸ் அந்த அத்தாரிட்டி ஆஷா 3வது பால் இறங்கி மிட் ஆஃப் மேல அடிப்பாரு. அவரை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபாஸ்ட் பவுலர் இறங்கி மிட் ஆஃப் மேல அடிப்பாரு ஈவன் இன் டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ். அந்த கான்பிடன்ட் பென் ஸ்டோக்ஸ், அந்த கான்பிடன்ஸ் டிஃபென்ஸை நான் பார்க்கவே இல்லை. The way he has bowled a truckload of overs, that is what Ben Stokes is all about. One of the greatest cricketers who have ever played this game. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இஸ் a biggest inspiration. எனக்கு என்ன பயம்னா, இந்த ஓவர்ல ரொம்ப நல்லா ஒரு அரை ஜோனாஸ்பர்க் ஓவர்ல இந்த டைத்துல அவர் ஒரு பெரிய 100 அடிச்சுட்டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. இட் இஸ் a danger signs for Indiaன்றதான் என்னோட பயமே. I always have high regards for Ben Stokes. இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உன்னோட நான் டெஃபினட்டா அக்ரி பண்றேன். பட் செகண்ட் பாயிண்ட் டெஃபினட்டா டிஸ்அக்ரி பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவனோட போலிங் அவன் பேட்டிங் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றேன். செகண்ட் பாயிண்ட் அந்த இறங்கி 3வது பால் அடிப்பான். இறங்கி 3வது பால் அடிச்சுதான் 2 வருஷமா ரன் வரல. தூக்கி ஊம்பா கிளப்பியிருந்தாரு. இந்த மேட்ச் எல்லாம் ஃபுல்லா தலையை கீழே போட்டு போன மேட்ச் லார்ட்ஸ்ல அஃப்கோர்ஸ் பெரிய ஸ்கோர் வரல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ அந்த மாதிரி ஆடுறதுனால பேக் டு பேக் பேட் ஸ்கோர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன மேட்ச் லார்ட்ஸ்ல பெரிய ஸ்கோர் அடிக்கல, ஆனா தலையை தொங்க போட்டு பயங்கரமா இறக்கி அந்த ஆங்கரை போட்டான். அதுக்கான ஊதியம் தான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல கிடைச்சது, நான் ஃபர்மா நம்புறேன். எனி விச் வேஸ் ஒவ்வொருத்தர் எவ்ரிபடி ஹேஸ் காட் தேர் ஓன் வியூஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் போலிங் ஹெல்ப் பண்ணுதா, இல்ல அவரோட பேட்டிங் அந்த அப்ரோச் தான் மாறி அவருக்கு இந்த ரன்ஸ் கொடுக்குதாங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. பட் எனிவே ஆஸ் வி ஆர் டூயிங் தி ஷோ பீடாக், நம்ம மறந்துடக்கூடாது, நீ இங்கிலாந்துக்கு செம்ம நீ திருப்பி ரிப்பீட்டடா சொல்ற. ஓவல் பத்தி நீ பேசினதையும் நான் பார்த்திருக்கேன். ஓவல்ல வந்து நியூ பால்ல விக்கெட்ஸ் விழும், கொஞ்சம் அலையும் சொல்லியிருக்க. எடுக்க போறது யாரு?
எவ்வளவு டயர்டு, எதுக்கு கை கொடுத்தான் கடைசியில? இங்கிலாந்துக்கு விக்கெட் எடுக்க போறது யாரு? அதை நீ முதல்ல தயவு செய்து சொல்லு. ஆகாஷ் தீபல் என்னது? அத சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல இதை எப்படி சம்மரைஸ் பண்ணா 4 டெஸ்ட்ல ஒரு 40 நிமிஷம் பாட்டு படிச்சாதான் சரியா இருக்கும். என்ன நடந்திருக்குன்னு பாட்டு படிக்க விடுறீங்களா எப்படி? சரி படி, நல்லா இருந்தா செத்துப்போம். இப்ப இந்தியா பிளேயிங் 11ல இருந்து சொல்றேன் நானு. ஓகே, பிளேயிங் 11 பார்த்து சிலை போலவே நின்றேன், பிளேயிங் 11 பார்த்து சிலை போலவே நின்றே, நேரமாவது தெரியாமலே 100 அடிக்கும் ஜோரூட்டே, நேரமாவதறியாமலே 100 அடிக்கும் ஜோரூட்டே, இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ, லாடாடிட்டு போலிங் கொடுக்காம குல்தீப் தான் வெளியிலே, லாடாடிட்டு போலிங் கொடுக்காம குல்தீப் தான் வெளியிலே, சீரீஸ் போனதே கண்ணா இன்னொரு சீரீஸ் போனதே, இனிமேலேயும் தப்பு பண்ணினா WTC போகுமே கண்ணா, WTC போயே போகுமே அப்படின்ற மாதிரி. ஒரே டவுட் எனக்கு, நீ சூப்பரா பாட்டு தாக்கூர் எவ்வளவு ஓவர் போட்டிருக்காரு, அன்சுல் கம்போஜ் எவ்வளவு ஓவர் இந்த மேட்ச் போட்டிருக்காங்க, ஸ்டார்ட் இப்ப எடுத்துட்டு வருவாரு நம்ம அட்மின். பட் அதுக்கு முன்னாடி நீ இப்ப பாடின பாட்டுல இருந்து என்ன சொல்ற? ஃபர்மா டு யூ பிலீவ் இந்தியா ஈஸியா இந்த சீரீஸ் இங்கிலாண்டோட ஜெயிச்சிருக்க முடியும், கோட் அவுட் ஆங்கிறது நம்புறியா இது வரைக்கும்? நான் உங்களை கேக்குறேன் ஆஷா, நானும் எனக்கு அவ்வளவு ஹிந்தி புரியாது, ஆனா வந்து உங்களோட இதெல்லாம் நான் பார்ப்பேன். நீங்க திருப்பி ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு கரெக்டா ஹிந்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க, முத நாளுக்கு அப்புறமே 48 ரன்னு ஷார்துல் தாக்கூர் அடிச்ச வேல்யூ முக்கியமா, குல்தீப் யாதவ் எடுக்கிற 2 விக்கெட் முக்கியமா நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஹிந்தி இஸ் கரெக்ட். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 48 ரன் ஷார்துல் தாக்கூர் அடிக்கலன்னா 300 தான் அடிச்சிருப்பாங்க இந்தியா. இதே பென் டக்கெட்ட ஒரு 26ல குல்தீப் யாதவ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வுட் ஹவ் மேட் இட்? இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், வாட் இஸ் ஷார்துல் தாக்கூர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வித் த பேட் இன் த செகண்ட் இன்னிங்ஸ்? பேட்டிங்கே கிடைக்கல, ரிஷப் பண்ட் ஆடவும் இல்ல, 425க்கு 4, 11 ஓவர் போட்டிருக்காரு. இந்தியா கான் ஃபார் அ லெதர் ஹண்ட். 11 ஓவர் அவர் போட்டிருக்காரு. நான் ஷார்துல் தாக்கூரை குறையே சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எப்பா அவரோட பிரைமரி ஸ்கில் போலர் ஹூ கேன் பேட் அப்படிங்கும் போது அவருக்கு நீங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க. பாருங்க இப்ப பாருங்க, நீங்க காட்டுறாரு பாருங்க, 32% ஆஃப் ஓவர்ஸ், 68% ஆஃப் ஓவர்ஸ். இப்படிங்கும் போது நீங்க ஷார்துல் தாக்கூர்ங்கிற ஒரு ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றீங்க. குல்தீப் யாதவ் ஆடி இருந்தா அவர் 7 for 44 எடுத்து ஜெயிச்சிருப்பாருன்னு மல்லெல்லாம் கட்ட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே போலிங் வந்து ரொம்ப சுமாரா போட்டாங்க. there was few deliveries which was keeping low, few of the deliveries are bouncing on the higher side. Unfortunately both the team lacked match winners with the ball. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆக்சுவலா எனக்கு சம்டைம்ஸ் நம்ம மேட்சை டிவியில பார்க்கும்போதோ இல்லை நேரில் பார்க்கும்போதோ சொல்லிடலாம், இப்படி போட்டிருக்கலாம் அப்படி போட்டிருக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு கான்வர்சேஷன் பென் ஸ்டோக்ஸ்க்கும் லியம் டாசனுக்கும் டீக்கு ஜஸ்ட் முன்னாடி நான் வந்து பென் ஸ்டோக்ஸ் நீங்க கடைசியில நடந்த ரியாக்ஷனை கூட நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த டெஸ்ட் மேட்சை ஈஸியா ஜெயிச்சு 3-1 நம்ம ஓவலுக்கு போயிருக்கணும், என்னடா இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு கடுமையான ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர் மூஞ்சில இருந்துனே இருந்தது. க்ளோஸ்அப்ல காட்டும் போதெல்லாம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கிளியரா தெரிஞ்சு, அதுலதான் கடைசியில வந்த ரியாக்ஷன் நினைக்கிறேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, ஐ ஜஸ்ட் தாட் தி விக்கெட் பிகேம் வெரி ஸ்லோ பிடாக். அண்ட் இந்த வருஷம் நடந்திருக்கிற மேட்ச் எல்லாம் ஓல்ட் டிராஃபர்ட்ல எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சும் டிரா. என்னால அதான் எப்படி நான் சொல்றேன்னா, இது வந்து ஒரு இங்கிலாந்து ஆடக்கூடிய இந்த ஒரு பேஸ்பால் எரா பிச்சர்ஸோட ஒரு பெரிய டிராபேக்கா நான் இதை பாக்குறேன். இந்த மாதிரி பிச்சர்ஸ் ஆடும்போது அதுல இருந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் அவுட்கம் வரும் அப்படிங்கிறது. அதாவது நீ இந்த டே 5ல போனா பால் கொஞ்சம் திரும்பும், இட் வில் ஜம்ப் அவுட் ஆஃப் த ரஃப், அப்படி இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த மாதிரி பெருசா எதுவும் ஆகல. அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் ஜடேஜா போட்டிருந்தான்னா he might have extracted something more than what Liam Dawson did. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா, லியம் டாசன் வந்து இட் வாஸ் நாட் சோ மச் அபவுட் ரஃப் லெவல், லெங்த் இல்ல, அதெல்லாம் இல்ல, ஸ்பீட் இருந்தா பால்ல அந்த டிராப் இல்ல, சுத்தி போடணும்னு பார்க்கல. ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபார் சம்மன் ஹூஸ் டன் இன்கிரெடிபிளி வெல் இன் கவுண்டி கிரிக்கெட். பட் ஓல்ட் டிராஃபர்ட் பிட்ச் பயங்கர ஸ்லோவா இருந்தது. நான் நினைச்சதோட ஈஸி டிரா பேன் அவுட் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் இட் வில் கோ டுவர்ட்ஸ் தி எண்ட், கடைசியில வந்து அப்படியே பிடிச்சி கிடிச்சு ஆடணும்னு சும்மா துண்டா சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க டிராவை. டிண்ட் ஈவன் லுக் இன் ட்ரபிள். என்னோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பென் ஸ்டோக்ஸால போட முடியல, ஜாஃப்ரா ஆர்ச்சர் கூட வந்து ஒரு பயங்கரமான இப்படியே ஒரு பவுன்சர் ஸ்பெல்லு போட்டு அக்கல் மேல போட்டு ஒண்ணுமே ட்ரை பண்ணல. இப்ப அடுத்த டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாரா மாட்டாரானுங்கிற சந்தேகத்தை எழும்புது. பட்
having said all this and finished, Ben Stokes ஒரு பக்கம், மத்தவங்கலாம் வேற பக்கம். பென் ஸ்டோக்ஸால மட்டும் எப்படி விக்கெட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது? இஸ் இட் ரிதம் ஆர் இஸ் இட் சீம் பொசிஷன்? ஜாஃப்ரா ஆர்ச்சரோட சீம் பொசிஷன் ஃபம்பிள் லைனே வருது, பால் இப்படி எல்லாம் போகுது. பென் ஸ்டோக்ஸ்க்கு மட்டும் தான் பால் சீம்ல வருது. கொஞ்சம் ஜஸ்பிரீத் பும்ராக்கு நல்லா வந்து தேர் யூ கோ. Overs bowled 140, wickets taken 17 in the series. Economy rate 3.1, bowling average 25. Ben Stokes oda bowling has been on something else, and எல்லா இன்ஜுரியும் வச்சுன்னு பாலை போட்டு இப்படி பண்ணி போட்டு விக்கெட் எடுத்துறான். What is making him set apart from the rest? அவரோட bowling ஒரு ஸ்டார்ட் இருந்தா நான் வந்து அது அன்பார்ச்சுனேட்லி அதை ப்ரூவ் பண்ண முடியல. The only guy who's using the crease more than others and changing its angles, extracting the rough correctly, ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் நிறைய மிஸ்பிஹேவ் ஆகுது. கேஎல் ராகுலுக்கு ஆச்சு பாருங்க அந்த பாலு, உங்களுக்கு அது அவருக்கு மட்டும் நிறைய ஆயிருக்குன்னா அவரோட ரிலீஸ் பாயிண்ட பாருங்க, எவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு ஆங்கிள் யூஸ் பண்றாருன்னு பாருங்க, என்ன லென்ஸ் அவர் அடிக்கிறாருன்னு பாருங்க. தட் இஸ் வாட் இட் செப்பரேட்ஸ் ஹிம் ஃப்ரம் அதர்ஸ். இப்ப கிறிஸ் வோக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரே அந்த குட் லென்த், அந்த 4 மீட்டர் 4.5 மீட்டர்ல விக்கெட் கீப்பர்லாம் முன்னாடி வச்சது ஒன்லி எக்ஸ்பெரிமெண்ட் கிறிஸ் வோக் டிட் வாஸ் பிரிங்கிங் த விக்கெட் கீப்பர் அப். வேற எதுவுமே அவரால் பண்ண முடியல. ஒரு 128 கிலோமீட்டர் விக்கெட் போட்டுனே இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பிச்சு ஸ்லோ ஆனதுனால பவுன்ஸ் அந்த லோயர் சைடு இருந்தாலும் அடாப்ட் பண்ணி ஆட முடிஞ்சது. ஜாஃப்ரா ஆர்ச்சர் கடைசி ஸ்பெல்ல 128 வந்துருச்சு மீட்டரு. கடைசி ஸ்பெல் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, அப்படியே போட்டுட்டே இருந்தார். உங்களுக்கு கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைமென்ஷனல் பவுலர், வந்து ஆட் லென்ஸ் இடின்னு இடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா there is absolutely no threat whatsoever in this attack. We spoke about Liam Dawson. He's a guy who is going to give you control of 2.2 runs an over. Is never going to trouble the Indian batsman. ஏன்னா பிச்சில் நீங்க ட்ரபிள் பண்ற அளவுக்கு பெருசா நீங்க சொல்ல மாதிரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது ஒழிய பின்னாடி போய் கிளீனா ஆடிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, முதல்ல இருந்து சொல்லினே இருக்கும், இந்தியாவோட லென்ஸ் பாருங்க, இங்கிலாண்டோட லென்ஸ் பாருங்க, 29% இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஃபுல்லர் லென்ஸ் போட்டதுனாலதான் இந்தியா gone to that position where they were staring at defeat. If India's lens would have been better, there is no way England could have scored 669. It's my humble opinion. அது மட்டும் இல்ல பீடா, இன்னொரு விஷயம் வந்து ரிக்கி பாண்டிங் கமெண்ட்ரியில இருக்கும்போது ஒன்று நோட் பண்ணா, இது அந்த லைன்லயே தெரியுது. he can bring up that graphic once more. அட்மின் ஸோ ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னார்னா, மேட்ச்ல ஆல்மோஸ்ட் 10 ஓவர் ஆயிடுச்சு, இந்தியா ஒரு பவுன்சர் போடல அப்படின்னா. இந்தியா ஷார்ட் பாலையும் கம்மியா யூஸ் பண்றாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா இனிஷியலா நியூ பால்ல ஷார்ட் பால்ல பெரிய பிலீவ் பண்ணல, ஓகே. சிராஜும் போட மாட்டேங்கிறான், கம்போஜும் போட மாட்டேங்கிறான், ஷார்துல் அஃப்கோர்ஸ் போடவே இல்லை. ஸோ ஷார்துல நம்ம பிளேமே பண்ண முடியாது. இந்தியாவோடது 14%, இவன் 43%. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 10 விக்கெட்ஸ் எடுத்தாங்க, பட் இங்கிலாந்து என்னடா பிக்கிங் ஸ்லைட்லி மோர் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கிளியர்லி அந்த டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. இங்கிலாண்டும் சரி இந்தியாவும் சரி பெருசா நல்லா போலிங் போடல, பட் பெனிட்ரேஷன் வேணும்னா டெஃபினட்டா குல்தீப் யாதவ் வரணும்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் இப்ப சொல்ல போறேன், விளையாடவே போறது இல்லையா, அவனை யாரையா விளையாட வைப்பாங்க, அவனெல்லாம் விளையாட வைக்காதீங்க, இப்போ விளையாடுவான்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் போட்டு பார்த்துட்டேன். சரி, ஓகே. இப்ப பீடா நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் பத்தி பேசிடலாம். ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர், வாட் அ ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ் டு டிரா திஸ் டெஸ்ட் மேட்ச். அதுக்கு முன்னாடி கேஎல் அண்ட் கில்ல பத்தியும் பேசணும். என்ன ஒரு கன்சால்டேட்டட் எஃபர்ட் இந்த இந்தியன் பேட்டிங்ல. ஜடேஜா வந்து இன்கிரெடிபிளி எக்ஸ்பீரியன்ஸ்ட், கேஎல் ராகுல் இன்கிரெடிபிளி எக்ஸ்பீரியன்ஸ்ட், பட் கில் வந்து hasn't had a great test match as a captain. வாஷிங்டன் சுந்தர் 68th ஓவர் கொண்டு வராங்க. என்னடா பா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு இது இந்த மேட்ச்ல அவனுக்கு ஒரு கேப்டன்சி ஃபிளா. பட் அதை மறந்து வச்சுட்டு நம்பர் 4ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாக், ரொம்ப மறக்காத 1 for 2 இருந்தாங்க இந்தியா. அங்கேருந்து கில்லும் கேஎல் ராகுலும் ஒரு நாள் ஃபுல்லா ஆடி, அதுக்கப்புறம் வாஷியும் ஜடேஜாவும் அவங்க ஒரு ஃபுல் நாள் ஆடி இந்த மேட்சை டிராப் பண்ணிருக்காங்க. ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் இந்தியாஸ் ரியர் கார்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் லைனப். இந்தியாஸ் பேட்டிங் இந்த for the next generation looks in safe hands. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆஷா. ஒன்லி திங் they have to understand is, if your number 7 cannot do the job, don't expect your number 8 to save your back. அதை எப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ, இப்ப நான் தான் திருப்பி சொல்லறேன், எனக்கே வாய் புளிச்சு போச்சு. ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் or someone who can do the magic with the bat, can do the defensive role with the ball. அதை திருப்பி ரிப்பீட் பண்றேன். If you want to expect Jadeja and Washington Sundar to win a game of cricket with the ball overseas, you are wrong. இப்ப இவங்க எப்படி சொல்றாங்க, நான் 2 ஸ்பின்னர் ஆடுறேன், நீ ஓவர்சீஸ்ல 3 ஸ்பின்னர் ஆட சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க 2 ஸ்பின்னர் ஆடல, 0.5 + 0.5 = 1, ஒரு ஸ்பின்னர் தான் நீங்க ஆடுறீங்க.
அப்படிங்கும் போது இப்ப நான் திருப்பி சொல்றேன், இட் பி சோ ஹார்ஷ் டு டிராப் ஷார்துல் தாக்கூர். ஹஸ் நாட் டன் எனிதிங் ராங் டு கெட் டிராப்ட். ஹி டிடன்ட் கெட் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் தி பால் அண்ட் தென் அன்பார்ச்சுனேட்லி வந்து பேட்டிங் நல்லா ஆடினாரு. இப்ப கேஎல் ராகுல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 for 2 வந்த அப்புறமே எடுத்த உடனே 2வது ஓவர்ல அப்படி ஃப்ரண்ட் ஃபுட் போய் ஒரு டிஃபென்ஸ் ஆடினார் பாருங்க. அதுல ஒரு கான்பிடன்ஸ் தெரியுது, we are not going to throw this game away, we are going to fight the shit out of it அப்படின்னு. கில் பாத்தீங்கன்னா has been in a phenomenal form right from the first test match. இன்னொன்னு பாருங்க, ஒரு யங் பிளேயரு, சேனால பெருசா அவருக்கு ரெக்கார்டு கிடையாது, ஒரு கேப்டன்சி பேர்டனோர அவர் வராரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 1 for 2 ஸ்டேரிங் டிஃபீட் வந்து ஆடுறாருன்னா அதை விட வந்து புகழ்ந்து பேசுறதுக்கு. அதான் பாவம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்ப வெல் அப் பண்ணாருன்னு எல்லாம் லெப்ட் ரைட் சென்டர் வந்து அவரை இருக்குனாங்க வந்துட்டு, என்ன ஒரு இது பால் ஜட்ஜ் பண்ண தெரியாம விட்டுட்டாரு அப்படின்னு. இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி பேட்ஸ்மேன். ஹி ஹஸ் பீன் அமங் ஸ்ட்ரெங்த்ஸ் இன் தி சீரிஸ். ஜடேஜாவை பத்தி நான் சொல்லவே மாட்டேன், சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இஸ் a legend of his own. வாஷிங்டன் சுந்தர், I've always rated him as a batsman. நான் சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. He is good enough to play in the playing 11 test match home and away as a batsman. As a batsman இந்தியால ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஆடுறியா, 2 ஸ்பின்னர் கனெக்ட் பண்ணி ஒத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு அந்த தப்ப ஓவர்ல பண்ணாத. இப்ப குல்தீப் யாதவே இல்லைன்னாலும் ட்ரை அண்ட் கெட் 3 bowlers at least who can win the game. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஷா, ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் bowlers இங்கிலாந்துக்கு யாரு? பிரைடன் கார்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிறிஸ் ஸ்டோக்ஸ் தானே. பென் ஸ்டோக்ஸ் உங்களுக்கு எத்தனாவது போலர்? 4th bowler. பட் the 4th bowler has created impact. ஒரு ஸ்டாட்ஸ் போட்டு காமிச்சிங்க, 17 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியாவோட 4th bowler நீங்க வந்து இம்பாக்ட் பண்ற bowler யாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? That is where the main difference. அதனால தான்டா நான் சொல்றேன் குல்தீப் யாதவ் ஆடுங்கன்னு. குல்தீப் யாதவ் 4 டெஸ்ட் மேட்ச் ஆடினா அவனு 15 விக்கெட் எடுத்துப்பான்டா. சிம்பிளி ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு ராக்கெட் சயின்ஸே இல்ல. ஹெட்டிங் லீல கூட டெஸ்ட் மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். சரி, அதை பத்தியே பேசிட்டு இருந்தா நீங்க குல்தீப் யாதவ் பத்தி பேசுறீங்க. குல்தீப் யாதவ் வேணா மாமனா மச்சானா, அவன் நல்லா போடுவாங்கிறதுக்காக சொல்றேன். நீ சொல்ற அதே பாயிண்ட் தான். இப்ப என்ன தெரியுமா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஜடேஜா வாஷி 2 பேரும் நல்லா பேட்டிங் ஆடுறதுனால. ஜடேஜா வாஷி நல்லா பேட்டிங் ஆடுறாங்க, ஆனா அவங்க ஸ்பின்னர். நான் அவங்களோட ஸ்பின் கிரெடென்ஷியல்ஸ்குள்ள நான் போக மாட்டேன் பீடாக். ஏன்னா ஜடேஜா வந்து ஒரு போனஃபைட் லெஜெண்ட், நிறைய விக்கெட் எடுத்திருக்கான். இந்த மேட்ச் கூட ஜோ ரூட்டை பீட் பண்ண டிசீவ் பண்ண பால் எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. பட் என்ன விஷயம்னா, அந்த ஒரு பெனிட்ரேஷன் வித் த பால் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதாவது எப்படி நான் சொல்லுவேன்னா, குல்தீப் யாதவ் போட்டு ரன்னு போகும், பட் அவன் விக்கெட்ஸ்க்காக அந்த தூக்கி போடுவான், வெரி பண்ணுவான், ஒரு கூகுளி போடுவான், ஒரு ஓவர் ஸ்பின் போடுவான், அவன் அந்த இழுப்பான். அஃப்கோர்ஸ் ரன்னு போக சான்ஸ் இருக்கு, அஃப்கோர்ஸ் அவன் விக்கெட் எடுக்காம போக சான்ஸ் இருக்கு. லைக் ஜஸ்பிரீத் பும்ரா கேன் ஆல்சோ கோ ஃபார் 100 runs and might not get enough wickets. அவனும் போக சான்ஸ் இருக்கு against the odds on these conditions. பட் the fact of the matter is, குல்தீப் யாதவ் போடும்போது பேட்ஸ்மேன் யோசிப்பான். இந்த தாட் ப்ராசஸ்லாம் வந்து பாக்குறவங்களுக்கோ, டெஸ்ட் மேட்ச் சும்மா அப்படி பாக்குறவங்களுக்கோ புரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை தான் நம்ம சொல்ல ட்ரை பண்றோம். குல்தீப் யாதவ் போடும்போது இந்த மாதிரி தனாவட்டா நீ பேட்டிங் ஆட முடியாது. சில சமயம் நீ கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணணும். ஐயோ கையில இருந்து என்னடா வருது, கூகுளியா, லெக் ஸ்பின்னா, இதுவா, ஸ்ட்ரெயிட்டர் ஒன்னா என்ன நீ தேடுவ. அதை தேடும் போது அதுல கிரியேட் ஆகிற டவுட்ல 2 விக்கெட் விழும். செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் சொல்றேன், இந்த மான்செஸ்டர் பிட்ச்ல இந்தியா லாஸ்ட் போலிங் போட்டிருந்தாங்கன்னா இங்கிலாண்ட விரல விட்டு ஆட்டிருப்பாங்க. கண்ணில் உண்டா இல்லையா? இதே போலிங் அட்டாக் கூட வாஷியும் ஜடேஜாவும் ஆடி இருக்க மாட்டாங்க. சும்மா இந்த பக்கம் போய் இந்த பக்கமா வந்திருக்கும் விரல். குல்தீப் யாதவும் சேர்ந்து இந்த விக்கெட்ல 4th இன்னிங்ஸ் போட்டுதான். நான் என்ன சொல்றேன், இங்கிலாந்து போலிங் தானே போடுறான், நான் ஆடுறா. நான் என்ன சொல்றேன், ஷார்துல் தாக்கூர் வேணாம், நீ ஆட வேணாம், அவனை இப்படிதான் யூஸ் பண்ண போறேன்னா, என்னோட பாயிண்ட் வந்து ஷார்துல் தாக்கூர் மேல எந்த குறையுமே இல்லை. உனக்கு ஆஸ் அ கேப்டன், இன்ஃபேக்ட் இதை வந்து நான் எந்த கோச்சிங் ஸ்டாஃப் அங்க கூட நான் போக மாட்டேன். ஆஸ் அ கேப்டன் எனக்கு ஒரு சம க்ளூ கொடுத்திருக்காரு டபிள்யூ ராமன் முன்னாடி. உன்னோட அந்த 5வது போலர் நீயே சூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா நீ தான் உள்ள யூஸ் பண்ண போறேன்னு சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் கேப்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது, உனக்கு ஆஸ் அ கேப்டன் எந்த போலர் மேல கான்பிடன்ஸ் இருக்கு இல்லைன்னு உனக்கு தெரியும். நீ இப்படிதான் ஒரு போலரை யூஸ் பண்ண போற, 10 ஓவர் கொடுக்க போற ஒரு லெதர் ஹண்ட்ல அப்படிங்கிற போது, அவன் வந்து ரஞ்சி டிராஃபிலாம் ஆடி எப்படி வேணா போட்டு விக்கெட் எடுத்துருவான். அவன் பேரே நான் என்ன தெரியுமா வச்சிருக்கேன், 8 வித கட்டளை கிட்டு மணின்னு வச்சிருக்கேன். நீ இது பார்த்திருக்கியா, மணல் கயிறு? மணல் கயிறு படம் பார்த்திருக்கியா? அது சொல்ல 8 வித கட்டளைகள் இட்டு ஒரு லாபம் இல்லைங்கிற மாதிரி எஸ் வி சேகர் அந்த பாட்டு வரும். அதுல அந்த 8 வித கட்டளை ஏதாவது 8 விதமா பால் போட்டு எங்கிட்டாவது விக்கெட் எடுத்துருவான். ஒரு கோணல்ல ஒரு ஆளை நிக்க வச்சு அங்க ஒரு கேட்ச் பிடிச்சிருவான். ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு, கிறிஸ் ராஜர்ஸ் வந்து பிரிஸ்பன்ல லெக் சைட்ல ஆஃப் வாலி போட்டு ஷார்ட் ஸ்கொயர்ல பிடிச்சிட்டான். என்னடா அப்படின்னு கேட்டேன், தெரியும் அங்கதான் ஆடுவான்னு அப்படின்ட்டான். சோ ஷார்துல் தாக்கூரால எதையாவது பண்ணி எடுக்க முடியும், பட் அவனுக்கு 10 ஓவர் தான் கொடுக்க போறான்னா அவன் ஆடுறதுல பாயிண்டே இல்லை. நீ ஆஸ் அ கேப்டனா நீ தான் யோசிக்கணும், சிந்திக்கணும். சார் நான் இந்த பவுலர் இப்படி யூஸ் பண்ண போறது இல்லை, மைட் ஆஸ் வெல் யூஸ் another bowler in that option அப்படின்னு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனா இருக்கும்போது அண்ட் இஃப் இஸ் யங், நான் இந்த பவுலர் அடிச்சிருவேன், எனக்கு இந்த பவுலர் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி டிராப் பண்றவங்களாம் நானும் பார்த்திருக்கேன்.
ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா அங்கதான் வந்து கோச்சிங் ஸ்டாஃப் பிளேக்குள்ள வரணும். டெஃபினட்டா 2-1 பிஹைண்ட் இந்த இங்கிலாந்து டீம் மரண கடுப்போட 3 நாள்ல வர போறாங்க. தே ஹேவ் டு பேக் இட் அப். நான் என்ன சொல்றேன், டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடுங்க. அந்த டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ அடுத்த டெஸ்ட் மேட்ச் பண்ணிடலாம். பட் இந்த டெஸ்ட் மேட்சை பத்தி நம்ம ஒன்னோட சம்மரி தான் செஷன் சம்மரி வந்திருக்கு இங்கிலாந்து அண்ட் இந்தியாவுக்கு. இதுல வந்து இங்கிலாந்து பாதி செஷன் ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலி செஷன்ஸ் 1 பை இந்தியா கடைசி 2 நாள்ல தான் வந்தது. 8 செஷன் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா 6 செஷன், ஒரு செஷன் ஷேர்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்ட் டிரா கிடையாது. இந்த டெஸ்ட் இந்தியா வின்னு நான் நினைக்கிறேன். கோயிங் இன்டு தி நெக்ஸ்ட் டெஸ்ட் இந்தியா இஸ் பிரிமிங் வித் கான்ஃபிடன்ஸ். இங்கிலாந்து ஸ்லைட்டா கான்ஃபிடன்ஸ் இழந்து போயிருக்காங்கன்னு சொல்லலாமா? ஆஷா, ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு செஷன் டிரான்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட கணக்குப்படி இங்கிலாந்து 9, இந்தியா 6. இதுல டிஃபரன்ஸ் என்னன்னா 10 out of 10, அதாவது ராபரி செஷன் சொல்லுவாங்க. அந்த ராபரி செஷன் 10 out of 10 இங்கிலாந்து 6 ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா 3 ஜெயிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கே ஒழிய அந்த ராபரி எங்க போச்சு? when India was bowling, not when India was batting. நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். 4 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, சும்மா இறையா முட்டு கொடுக்காத, 193 அடிக்க முடியல இல்ல லார்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க சொல்றீங்களா, ஐ ரெஸ்பெக்ட் தட். அப்பார்ட் ஃப்ரம் தட், யூ ப்ளீஸ் டெல் மீ in this 8 innings India has played, how well they have batted and what role that number 8 have done for them. அதை எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. they don't need a number 8. ஒரே ஒரு செகண்ட். இந்தியா எங்க ரன் அடிக்க முடியலன்னா லார்ட்ஸ்ல அந்த ஒரு டெஸ்ட் தான் விக்கெட் கஷ்டமா இருந்தது பேட்டிங் ஆடுறதுக்கு. மற்ற 3 டெஸ்டும் விக்கெட் ஹேஸ் பீன் ரியலி குட் டு பேட். அண்ட் நல்ல கண்டிஷன்ஸ்ல இந்தியா அவங்க பேட்ஸ்மேன் என்ன கேப்பபிள் காமிச்சிட்டாங்க. ஓவர்லயும் விக்கெட் ட்ரூவா தான் இருக்க போகுது. ஒரே பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் போலிங்கா தான் இருக்கணும். இங்கிலாண்டோட போலிங்கை நம்ம அவுட் போல் பண்ணோம்னா டெஃபினட்டா ஓவர்ல அது டெஃபினட்டா டிஃபரன்ஸ் வந்து சேரும். பட் இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும், இந்த பினிஷ்ட் டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா டிராவோட போல வின்னோட போயிருக்காங்க நான் நினைக்கிறேன். அது ஒத்துக்கிறியா இல்லையா? 100% கரெக்ட் ஆஷா. யூ புட் யுவர் செல்ஃப் ஆன் த அதர் சைடு. யூ ஆர் ஆன் த. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஐ தாட் தட் when India ended up with 264 for 4 after day 1 they had advantage. ஏன்னா that is how Manchester will go ahead. அதனால India was advantage, and after day 2 England was far ahead. Day 3 England was far ahead. After day 4 England was far ahead. It felt like India is going to lose this game by a margin. அதுக்கப்புறம் ஒரு 425 for 4 5 செஷன் சும்மா அந்த பசங்களை நிக்க வெயில்ல காய விட்டாங்க பாருங்க. போருண்டாடே, நிறுத்திக்கலாண்டாடே, விட்டுருங்க போ என்ன அப்படின்ற அளவு கொண்டு வந்தாங்க பாருங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி இந்தியா இஸ் கோயிங் வித் வின்னு. அதுக்கப்புறம் எப்படி இப்ப யோசிப்பாங்கன்னா, எப்படா இவங்களை ஆல் அவுட் பண்றது? நாங்க முதல்ல இருந்தே சொன்னதே, நம்ம 2 பேரும் ரிஃப்ளெக்ட் தான் பண்றோம். இது ஒரு பாடாவது இங்கிலாந்து போலிங் அட்டாக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வில் பி அண்டர் மோர் பிரஷர் அஸ் அ போலிங் யூனிட் தேன் இந்தியா. ஓகே, ஒரு சின்ன இம்பார்ட்டன்டான ஃபேசட், யங் கேப்டன் கோயிங் டு இங்கிலாந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அஃப்கோர்ஸ் கிரேட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்கான். பட் 4th 100 இன் அ சீரீஸ், 720 ரன்ஸ். ஜஸ்ட் லெட் இட் சிங்க் இன். இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்கு, 720 ரன், 54 ரன் அவே ஃப்ரம் கவாஸ்கர்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் மோஸ்ட் ரன்ஸ் பை an Indian in a series. வாட் டஸ் திட் சிக்னிஃபை? அதாவது இது கம்பேரிசன் அக்ராஸ். நான் இது ஒரு ட்வீட் பார்த்தேன், யாரோ ஒரு பெரிய மனுஷன் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து நாங்க ஆட சொல்ல, எங்க காலத்துல அப்பெல்லாம் வந்து பயங்கரமா போலிங் போட்டிருந்தாங்க, இந்த காலத்துலலாம் அப்படிலாம் ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பார்த்தேன், சிரித்தேன். ரசித்தேன்னு சொல்ல முடியாது, சிரித்தேன். அதாவது என்னன்னா, இன்னொருத்தன் வந்து முன்னாடி நம்ம காலகட்டம் முடிஞ்சு போச்சு, இன்னொருத்தன் நம்ம முன்னாடி பயங்கரமா ஆடுறான் அப்படிங்கிறத கருத்துல வச்சு, சூப்பர்ரா தம்பி, கலக்கறடா, வேற லெவல் ரா சின்ராஸ் அப்படின்னு சொல்றதுக்கு மனசு இல்லைன்னா நம்மலாம் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணல. அந்த தாடி நரைக்கிறதுக்கும் முடி நரைக்கிறதுக்கும் ஒரு மரியாதையே இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரிலாம் யாரும் பேசவே கூடாது. அடுத்த வரவங்களை தட்டி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. பட் ஹேவிங் செட் ஆல் திஸ் அண்ட் டன், சுப்மன் கில்லோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டே அண்ட் ஏஜுக்கு, இந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு ஃபினாமினல் அச்சீவ்மெண்டா இல்லையா? ஆஷா, அதத்தான் சொன்னேன்னு, எந்த ஒரு மென்டாலிட்டியில அவர் வந்திருக்காரு. The previous test match in Australia he was dropped. அதை திருப்பி சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் then he is captaining a side. He has lost Rohit Sharma, he has lost Virat Kohli. புதுசா கருண் நாயர் திரும்பி வராரு. சாய் சுதர்ஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீயே அவன் சாம்பியன்ஸ் டிராஃபிலே அவனை டிராப் பண்ணிட்டல ஸ்குவாட்ல இருந்து. ஆமா, அது வேற, நான் வேற டிராப் பண்ணிட்டேன். யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டா இன்னொருத்தர் யாருன்னு தெரியல நீங்க சொல்றது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னு தெரியுமா, இப்ப நீங்க வந்து இவ்வளவு விக்கெட் எடுத்திருக்கீங்க, ஓகே, இந்தியாவுக்கு. இப்ப நாளைக்கு வந்து
இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் வந்துட்டு ஒரு 500 ரன் உங்க விக்கெட் உங்களை தாண்டி எடுத்தா ஐ எம் 100% ஷூர் யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு அப்ரிஷியேட் இட் ஃபினாமினல் எஃபர்ட். ஏன்னா யூ நோ இட் ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் டு கெட் டு தட் மைல் ஸ்டோன். அப்படிங்கும் போது நீங்க என்ன சொல்ல, அந்த காலத்துல அப்படி இருந்தது இந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு சொல்லாம நான் பெருமைப்படுறேன். இது இன்னும் அவன் மேல் மேல இப்ப நான்லாம் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு இந்த 280 ரன் அடிச்சு 1000 ரன் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. You deserve it and will be remembered forever scoring 1000 runs in England. என்ன பொறுத்த வரைக்கும் சுப்மான் கில் இல்லையா, கில்லி கில்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கில்லியாங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆனா லாஸ்டா அந்த ஒரு பாயிண்ட்ல ரேப் அப் பண்ணிக்கிறேன். கிரிக்கெட் விளையாடுறோம், ஓகே, நீ உங்க ஸ்டேஜ்ல கிரிக்கெட் விளையாடிருக்க, நானும் விளையாடிருக்கேன். இப்ப இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் நான் இனிமேல் நினைச்சாலும் விளையாட முடியாது, விளையாட போறதும் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நாளை பின்ன யாராவது நல்லா பண்றாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க, நான் அதை பத்தி பேசக்கூடிய இடத்துல தான் இருப்பேன். அதை பத்தி பேசும்போது as an expert or as an opinion maker என்னோட வேலை என்னன்னா, என்ன நடக்குதோ அதை பத்தி பேசிட்டு ஏன் நடக்குது, என்ன பெட்டரா நடக்கலாம்னு சொல்லலாமே ஒழிய இன்னைக்கு என்ன நடக்குது அந்த காலத்துல அப்படின்னு சொல்லும் போதே, அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் பாஸ் பை ஆயிடுச்சு பீடா. நான் சொல்றேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது பேசியிருந்தாங்கன்னா முட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு பேர் எடுக்காம சொல்றேன், சரி ஓகே எங்க அப்பா தான் சொல்ல முடியும், வேற யாரையா சொன்னா தப்பா போயிடும். அவர் வந்து அந்த காலத்துல எப்படி ஆடுவான் தெரியுமா, அவன் லேட் கட் அடிச்சா பின்னு பெதறின்னு போகும் அப்படின்னு சைடு இது வழியா. ஸோ மை பாயிண்ட் இஸ், நம்ம எல்லாருக்குமே அதை ஃபேசினேஷனோட பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம சின்ன வயசுல பாக்குறோம்ல, அது நம்ம மனசுல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கெல்லாம் என்ன போடுறாங்க, அன்னைக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, நீங்கெல்லாம் ஆஸ்பின் ஃபிளைட்டே பண்ணாம ஃபிளாட்டா போடுறீங்க, அன்னைக்கு ஒருத்தர் போடுவார் பாரு, போட்டா காத்துல நின்னுடும். அதாவது பழைய மகாபாரதத்துல அப்படி சுட்ட உடனே அப்படியே அம்பு நிக்கும்ல காத்துல, அந்த மாதிரி பால் நின்னுடுமா. அப்புறமா கேட்குமா இறங்கலாமான்னு, இறங்கு அப்படின்னு போலர் சொன்னாதான் இறங்குமா. டேய் கேக்குறவன் பையனா இருந்தா ஐ நோ இட்ஸ் நைஸ், பட் இந்த மாதிரி பேசுறவங்களையும் நம்ம அட்மையர் பண்ணணும் அப்படிங்கறதா என்னோட தாட்டு இனிமே. ஆனா நம்ம நான் வளர்ந்து வர ஜென்ரேஷன்ல அந்த மாதிரி யாராவது பெரிய ஆள் சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்படியா சார், ஓகே சார், எனக்கும் தெரியும், ஆனாலும் சும்மா கேட்டுன்னு போயிடுவேன், சரி சார்னு கேட்டு போயிடுவேன். இன்னி காலகட்டத்தில் என்ன தெரியுமாவும், இந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னியோட ஜென்ரேஷன் பசங்க எல்லாம் திரும்பி நின்று, சார் என்ன சார் கடும் பூமரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையும் போயினே இருப்பாங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர். I love the confidence of the next generation and this particular team, this generation of Indian youngsters doing what they are doing on an away series and an incredibly tough series at that. 20 நாளும் கடுமையான பாட்டா விக்கெட்ல மேட்ச் கடைசி நாள் வரைக்கும் போயிருக்கு. 4 டெஸ்ட்ல இன்னும் தண்ணில இருந்து பாலை பிரிக்க முடியாத மாதிரி 2 டீமும் சேர்ந்து தான் நிக்குது. இந்தியாவுக்கு இந்த சீரீஸை டிரா பண்ணக்கூடிய சூழ்நிலை ஓவல்ல கிடைக்கும். கலக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் them on the touring party, including the staff. எல்லாருமே பயங்கரமா உழைக்கிறாங்க. Let's all rally behind the boys. 5th test preview சந்திப்போம். Until then, thank you so much for joining us on this episode of Night's Watch, brought to you by the all new Tata Altroz, designed to turn heads, crafted to make you feel special. Travel partner Thomas Cook. அவங்க கிட்ட டிக்கெட்டை புக் பண்ணி 5th டெஸ்ட்டை போய் லண்டன்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வேற மாதிரி இருக்கும்.